கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1946 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசனுடைய புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18வது வசனத்தின் பின்பகுதியிலே உள்ள வார்த்தை, இரக்கம் செய்வேன். கர்த்தர் இன்றைக்கு உனக்கு கொடுக்கிற வார்த்தை, உனக்கு இரக்கம் செய்வேன். இரக்கமற்ற சூழ்நிலையிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அல்லது உனக்காக இரக்கம் செய்வோர் இன்றி நீ தவித்து கொண்டிருக்கலாம். என்னை தேற்ற ஆள் இல்லையே, என்னை ஆற்ற ஆள் இல்லையே, எனக்கு உதவி செய்ய மனிதர்கள் இல்லையே, நான் தனியாய் தவித்து கொண்டிருக்கிறேனே, கலங்கி கொண்டிருக்கிறேனே, பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி நீ கலங்கி நிற்கலாம். கலங்கி நிற்கிற சகோதரனே, சகோதரியே, உனக்காக இந்த வார்த்தை வருகிறது. உனக்கு இரக்கம் செய்வார் கர்த்தர், இரக்கம் செய்வார் கர்த்தர். உன் சிறையிருப்பு திருப்பப்படுகிற பொழுது நீ இரக்கம் பெறுவாய். எந்த காரியம் உன்னை நஷ்டப்படுத்தினதோ, எந்த காரியம் உன்னை தோல்விக்குள்ளாக்கினதோ, அதிலிருந்து விடுதலையாக போகிறாய். உன் சரீரத்தில் ஆரோக்கியம், உன் தொழிலிலே வளர்ச்சி, உன் குடும்பத்திலே பிரச்சனைகள் மாற்றம், ஒரு சந்தோஷமும் சமாதானமும் வரும். கர்த்தர் உனக்கு இரக்கம் செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இரக்கமற்ற சூழ்நிலையில், ஆதரவற்ற சூழ்நிலையில், கைவிடப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் இரக்கம் செய்வீராக, இறங்குவீராக தகப்பனே, இறங்குவீராக அப்பா, ஒவ்வொருவருக்கும் இறங்குவீராக. ஷாரா கபால மந்தர கபா, ஆண்டவரே, இரக்கத்தின் தெய்வன் நீங்க தான்ப்பா. அல்லேலூயா. மகனே, மகளே, சகோதரனே, சகோதரியே, இரக்கமற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்கு இரக்கம் செய்கிற கர்த்தர் உன்னை பார்த்து தேற்றி, உன்னை ஆற்றி உனக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு இரக்கம் செய்வேன். மனிதர்களின் இரக்கத்தை தேடி தேடி ஹல்லேலூயா தவித்து போனாய் அல்லவா? உலக இரக்கத்தை தேடி தவித்து போனாய் அல்லவா? இன்றைக்கு கர்த்தர் உன்னை தேடி வந்து சொல்லுகிறார், உன்னை நாடி வந்து சொல்லுகிறார், நான் உனக்கு இரக்கம் செய்வேன். நீ ஆரோக்கியம் அடைவாய், சுகமடைவாய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.